ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்சர்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண vlog வீடியோ தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து இந்த தடவை மதுரையில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணலை, வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்காக இந்த இதில் வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெயினில் ஏறினோடனே அனனா வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டாங்க. ஆனால் அசிகாவும் அக்ஷயாவும் வந்து லைட்டாக தூங்க முழிக்க அந்த மாதிரியே தான் இருந்தாங்க. அனனாக்கு வந்து சரியான தூக்கம். ஸோ நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டாக மார்னிங் 6:30க்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆம்பூரில் தான் வந்து இறங்கியிருக்கோம். ஆம்பூர் அப்படின்னு சொன்னாலே பிரியாணி ஞாபகம் தான் எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து கார் புக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சரியான குளிர், பனியில் வந்து அப்படியே காரோட கிளாஸே வந்து மூடிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பனி அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நடுங்கிக்கிட்டே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் தான். ஸோ ஆம்பூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து காரில் வந்து நாங்கள் குடியாத்தம் போகிறோம். மதுரைக்கும் குடியாத்தத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வீட்டில் அவங்களோட அத்தை வந்து ஃபேன்சி ஸ்டோரே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து இவங்க 3 பேருக்குமே வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எது தேவையோ கொஞ்சோன்னு மட்டும் எடுத்துக்கோங்கப்பா, மற்றபடி எல்லாத்தையும்லாம் எடுக்காதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்களுக்கு பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் போனது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள பார்க்குறக்காக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அதனால் அவங்க வெளியில் பசங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக கடையிலேருந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க வந்து எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் நான் சொன்னதுனால கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, தேவையானது மட்டும். அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அம்மாடி அத்தை நம்மளுக்காக இவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தோடெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்கி வச்சுருந்தாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து அசிகாவோட யூடியூப் சேனலில் வரும். அதாவது அசிகா அக்ஷயா அனனாவோட யூடியூப் சேனலில் AAA சேனலில் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸ்டெட்டு எல்லாமே வந்து சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, தேவையில்லாததை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பசங்க 3 பேருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தையும் தாண்டி நமக்காக இவ்வளோ தூரம் வாங்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்கலை. அதை வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நெயில் பாலிஷ்லாம் கலர் கலராக எடுத்து போட, ரிமூவர் வச்சு அழிக்க அந்த மாதிரியாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இதெல்லாம் பார்த்தது. ஏன்னா குழந்தைங்க அப்படின்றாலே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதில் இவங்க 3 பேரும் பொம்பளை பிள்ளைங்களாம். ஸோ சொல்லவே தேவையில்லை, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். ஸோ டிஃபன் வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து வடை பண்ணியிருந்தாங்க. குருமா வந்து பச்சை பயிர் வச்சு பண்ணியிருந்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன வச்சுருந்தாங்க, தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க, போண்டா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஆனால் அவங்க எங்களுக்காக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு சமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா சாமிக்கு வந்து படைச்சி எல்லாமே பண்ணி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் அங்கே தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி டே. என்ன ஒன்றுனா அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கல பொங்கல் அதுவுமா. அப்படி சொந்த பந்தம் இவங்களெல்லாம் விட்டுட்டு இங்கே ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2016 வந்து குடியாத்தம் வந்தோம். அனனாவோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து. ஸோ அப்போ இங்கே வந்து எங்களுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நல்லா ஹெல்ப் பண்ணவங்க வந்து இந்த அக்கா தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் முடியலை அப்படின்றதுனால கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். இந்த பொங்கல் லீவ் தான் வந்து ஒரு கரெக்டான டைமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 4 டேஸ் லீவ் வந்துச்சா, இந்த லீவை விட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லாங் லீவ் கிடைக்காது, நம்ம போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். அதனால் நம்ம வந்து யாருமே நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு இல்லாத போது, யாரையுமே தெரியாத போது நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து போய் பார்க்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த அக்கா தான் அவங்க. ஸோ அசிகா வந்து பெரிய பொண்ணு ஆகும்போது தாவணி பாவாடை போட்டு பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு
அன்றைக்கி வந்து ஆஃப் சாரி கட்டி விட்டு அழகு பார்த்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறமா உட்காந்து நல்லா ஜாலியாக எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பேசி முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 வடை பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வாழைக்காய் வறுத்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பூசணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரைக்காயும் மொச்சக்காவும் போட்டு மசாலா கறி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்பளம் பொரிச்சிட்டு காய்கறிலாம் நிறையா போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்க வந்து பொங்கலுக்கு வந்து ஸ்பெஷலாக வைப்பாங்களாம். சிறுகீரை வந்து போட்டு புளி ஊற்றி பண்ணியிருந்தாங்க. ஸோ புளிப்பு டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு எங்களுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. அப்போ வந்து மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா கிளம்புறோமே, அதுக்குள்ளே டைம் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்படி தங்காமல் டக்குன்னு வந்தோடனே கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பூரா நல்லா கொஞ்சி அதுக்கப்புறமேட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்புனா அவங்க ஃபேமிலியே, அக்கா மட்டும்னு சொல்ல முடியாது, அந்த சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி ஒய்ஃபு, பொண்ணு, பையன் எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ அவங்க எல்லாருமே எங்களை சேர்த்து நல்லா வழி அனுப்பி வச்சாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வாங்க, வந்து இங்கே வந்து தங்குற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே கண்டிப்பாக வர்றோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு பிரிய மனசு இல்லாமல் அப்படியே வந்து பிரிஞ்சிட்டோம். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சரி இருந்தாலும் கிளம்பணுமேன்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குடியாத்தத்துலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து சென்னைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விலாகை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு சென்னை வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.